ஆக்சுவலாக ருத்ரா என்னோட பெரியப்பா பையன் அண்ட் என்னோட சித்தி பையன். ஸோ இஸ் நாட் மை ஓன் பிரதர். அண்ட் இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப புவர், ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது, ரொம்ப புவர் ஃபேமிலி. அண்ட் அப்பா நல்லா படிப்பார், அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருந்தோம், காசு இருக்காது கையில், படிக்கிறது கூட இருக்காது. பட் அப்படி இருந்தும் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை. ரெண்டு பேரும் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, தியேட்டருக்கு போயிட்டு ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்ல வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. வணக்கம். I am very happy today. Please support my son from Nandri. So Rudra இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த நிகழ்ச்சியில் அப்படின்றப்போ ஐ ஹேட் ரிட்டன் a lot of introductions myself. ஓகே, எப்படி சொல்லலாம், இவர் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஹேட் மை ஓன் ஸ்கிரிப்ட். பட் இன்னைக்கு ஒருத்தர் இது வந்து நான் தான் இந்த உரிமையை எடுத்துக்க போறேன், இன்சுலின் ப்ளீஸ் கிவ் இட் டு மீ, ஐ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் திஸ் பர்சன், மை ஓன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு he came forward. விஷ்ணு விஷால் அவர்கள், we know him as a fantastic actor. அவருடைய சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் ஒவ்வொரு விஷயங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், சினிமாவில் சம்பாதிச்ச காசு சினிமாலே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நேர்த்தியாக ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி அப்படின்னா விஷ்ணு விஷால் அவர்கள். அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ர் ஆஃப் படங்கள் வந்திருக்கு. அதில் ஓஹோ எந்தன் பேபி இஸ் ஒன் yet another promising film. So now he is going to come and address the gathering, not as a actor, not as a producer, but as a brother. Can we have him on stage, please? Angya? Yes, okay. Okay, sir. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிக் டே, எனக்கு மட்டும் இல்லை, என் மொத்த ஃபேமிலிக்கும். And I welcome you all on behalf of Vishnu Star Studios and Romeo Pictures for Oho Endhan Baby. Actually, trailer போகிறதுக்கு முன்னாடி I wanted to first introduce Rudra. You know, a lot of people have a lot of things in their mind about Rudra. So I just wanted to tell who Rudra is. Actually, Rudra என்னோட பெரியப்பா பையன் and என்னோட சித்தி பையன். So he's not my own brother. And இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப புவர், ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது, ரொம்ப புவர் ஃபேமிலி. அண்ட் அப்பா நல்லா படிப்பார், அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருந்தோம், காசு இருக்காது கையில், படிக்கிறது கூட இருக்காது. பட் அப்படி இருந்தும் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை. ரெண்டு பேரும் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, தியேட்டருக்கு போயிட்டு ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்ல வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் அங்கிள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியோ. ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன், அதில் சம்பாதிக்கிற காசுல நீ நீ போய் வேலை பாருன்னாரு, படின்னாரு. ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடியை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஏன்னா நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிப்பு வரல சுத்தமா, ஸோ பேசாம நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பாவை படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனாரு. அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரானாலும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம் அண்ட் ஐ ஓன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுல இருந்து
நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் எல்லாரும், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ். அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தா நம்மளை பிடிச்சிருவாங்க. ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணாரு. அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுக்கு, ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து அடிபடும் போது, கிரிக்கெட் ஆடும்போது அடிபடும் போது அவர் தான் வந்து என்ன சினிமாவில் புஷ் பண்ணாரு. ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ள சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஏன்னா அப்பா ஏர்போர்ட்ல வேலை பார்த்தாரு ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி, இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு 4-5 படங்கள்ல ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல, வீட்டுல பயங்கரமா நடிப்பாரு, கேமராவுக்கு பின்னாடி பயங்கரமா பேசுவாரு, பாடுவாரு. ஆனா கேமரா வந்தாலும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா வரல, நடிப்பு வரல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால அவரால் வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல, அவரோட கனவு வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால். ஸோ 4-5 படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம், அப்படிதான் நடிச்சிருக்காரு அங்கிள். ஸோ அவரோட ஆசை தான் என் மேல திணிச்சாரு. அவர் சொன்னது என்னன்னா, நீ எப்படியா சினிமாக்குள்ள போ. அப்ப நான் யோசிச்சது எனக்காக சொல்றாரு இல்லை அவருக்காக சொல்றாரு எனக்கு தெரியல. பட் அந்த 2 அண்ணன் தம்பிங்களை வந்து இவ்வளோ சினிமா மேல ஒரு பைத்தியம். ஸோ அப்பாவை பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமா பண்ணாரு என்ன. அப்படியே என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட பையனை அவர் எப்படி வளர்த்துருப்பாரு நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சின்ன வயசுல இருந்து நீ ஹீரோ ஆகணும், இதுதான் ஒரே விஷயம். ஸோ சின்ன வயசுல இருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்ட்ல எல்லாமே இம்ப்ளான் பண்ணி இது பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான். ஸோ அங்க இருக்கிறாரு டாடி, நான் அவரோட டாடின்னு தான் கூட. அது just want him to call on stage. Before showing the trailer, I want to tell that, you know, this man has been working for almost 40 years for our family. அப்பா படிக்க வச்சது எல்லாமே. So today இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அவர் முக்கியமான ஒரு காரணம்னு நினைக்கிறேன். Just want him to say a few words before we get to the trailer. வணக்கம். I am very happy today. Please support my son. ரொம்ப நன்றி. Right it. Sure. Papa, I call my father Papa and uncle Daddy. இதுதான் நம்ம வீட்டில் கூப்பிட்டு போவோம். Sorry, இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிட்டேன் நான். But it is very important for us because most of people don't know our story. So I just want to tell why I came into movies. ஏன் நான் சினிமாவுக்குள்ள வந்தேன், என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுங்கிறது. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நிறைய பேர் அப்பாவுக்கு பழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்ட்ல. அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கோ டு த ட்ரெய்லர். அண்ட் இதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் குரூப் பேசுறதுக்கப்புறம் ஐ இவென்ச்சுவலி ஃபைனலாக நான் பேசுகிறேன். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட். அண்ட் ஓஹோ and then baby has come out really well. We are very confident, very happy as a team. And I'm sure you love the trailer and you love Rudra and the movie. Thank you. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆக்சுவலாக என் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்ததில்ல. பட் இன்னைக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கதை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது. பட்
பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கதையை. நான் சரியா சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்திடுறேன். பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது. ஸோ ஜென், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் in the movie. Your music is great and I think my brother is very lucky to have you as his first music director and all the songs have come out really well. நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், அது எங்களுக்கே தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லை, எல்லா பாட்டு ஹிட் ஆகணும். ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் அ லவ் ஸ்டோரி. சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு. அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க. எஸ்பெஷலி டெபியூட்டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில். ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான். அதனால தான் இந்த டார்ச்சர், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக முடியல, எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு ஹீரோ ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர், 9வது படம் வந்து இந்த ஓஹோ வெந்தன் பேபிஸ் ஆர் 9th ஃபில்ம். அண்ட் சார் சொன்னார், ஐஸ்வரி கணேஷ் சார், that next 3 films are with them in collaboration with Wales. அதுக்கப்புறம் couple of other films are coming up. So as a production house I'm growing. All this has happened only because of media. I have always told this, எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட், கொடுத்த விமர்சனங்கள், கொடுத்த ஃபீட்பேக், நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன், ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன. அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி த ஆடியன்சஸ் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட். அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஓட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் டிராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ வெந்தன் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். துரை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பழக்கம், அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட. அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார். ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷலாக இருந்தது, ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல. ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு, எப்படி வரப்போகிறாங்க, ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன 2வது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் விஷாலோட படம். ஸோ என்னோட படம் 2வது படமாக இருந்தது. அண்ட் எனக்கு பயங்கர பயம், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் துரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான், துரை நல்லா தெரியுமே எனக்கு, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்டில் ஒர்க் பண்ணோம், இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கேருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான். அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைமில். அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில். இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ துரை ஹேட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட். அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, அதுவும் வந்து துரை, ஐ மீன் கட்டா குஸ்தி படம், அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார். ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார். அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்க்ட் ஹிம், பேசாம என் கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்து படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ துரை. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க, தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் அ யூனிட். அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு துரை கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான், நம்ம பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அப்படிதான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வி டிசைடட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ அண்ட் தென் பேபி ஃபார் ருத்ரா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ், குட் பேட் அக்லியிலேருந்து குபேராலேருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கே கிடைச்சிருக்காரு ருத்ரா. ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்கு, கண்டென்ட் கையில் இருக்கு, விச் வி ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட். அண்ட் கிருஷ்ணா, ஐ திங்க் I mean, though we don't want to take too much of time, but sometimes, you know, it's very important that I definitely have to talk about you. Krishna has been a great human being. Yan சொல்லிறேன். He has zero ego. Creative ego வந்து ஜீரோல இருக்கு அவருக்கு. And he is always ready to sit for any ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்கார்ந்து கேட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்கு. He is always ready to take in. என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும், ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அது ஏத்துக்கிட்டு, சார் வாங்க சார் உட்காரலாம், இது சரி பண்ணலாம், இல்லை இது எப்படி பண்ணலாம், இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பார். இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்றேன். இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஐ எம் கோயிங் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ. ஏன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபார் ருத்ரா. அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்கார்ந்துருக்காரு ராம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு. ஸோ உங்க ஃபீலிங்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்க இதுல வச்சிருக்கீங்க, நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு. அது எனக்காக தான் வச்சீங்க, நான் நல்லாவே தெரியும். பட் ஐ ஹோப் this movie will turn out to be a success and we'll have more fun in the future. நான் கிருஷ்ணா கிட்ட இப்போ கேட்டுட்டேன், படம் நடக்கும்போது கேட்டுட்டேன். இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன், ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன். படம் நடக்கும்போது முண்டாஸ் பொட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ராம் வரல. அப்புறம் சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு திருப்பி ராம் கிட்ட கேட்டேன், ராம் என் கூட படம் பண்ணுங்கன்னு. திருப்பி வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் பிணத்துல திருப்பி 3வது படம் 2 வானம்னு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன், இன்டர்நெட் நாளே ரவி. மனு கிட்ட கேட்டிருக்கிறேன், என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ், இப்போ ஆரியன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்ககிட்டயும் இந்த மேடையில நான் பதிவு பண்ணிடுறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது நடக்கல. இந்த வாட்டி நான் மேடையில பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என் கூட நீங்க படம் பண்ண அடுத்தது. ஓகே, இந்த வாட்டி நீங்க ஓடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரெஸ், இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களை ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டீங்க. அண்ட் ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் கிரேட் டுடே. அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். நான் தனியாக சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்க. ருத்ரா வந்து பேசுறப்ப சொன்னாங்க, நான் அண்ணா கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு சே இன் திஸ் ஸ்டேஜ், இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம் ருத்ராக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? இது வரைக்கும் சொல்லாதா? இல்ல, நான் அப்படி கிடையாது. என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், நான் மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவேன் எதுவா இருந்தாலும். ஸோ அது நல்லதோ கெட்டதோ மனசுல என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரெயிட் அவே டெல் டு பீப்புள். அதனால எனக்கு என்ன புரிஞ்சுக்கும், ஐ மீன் என்ன யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லை என் கூட பயங்கரமா பழகுவாங்க. சில பேருக்கு இந்த நேரா பேசுறது பிடிக்காது. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை. இது என்னோட பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஸோ ருத்ராக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருப்பேன். பட் one thing that I want to tell here, Rudra, you are a better actor than me for sure. And ஸ்டேஜ்லயோ நேத்து வந்து ஃபுல்லா அவங்க கூட உட்காந்து நீ என்ன பேச போற பார்த்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன். எக்ஸாக்ட்லி. அவன் நல்லா பேசலாம். அப்பதான் யோசிச்சேன், இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஸோ ருத்ரா டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் ஆக்டர் than me and I think அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள அவனோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன். என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட, நான் தான் அவங்ககிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள். இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாவே என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. நான் இன்னும் எக்ஸ்பிரசிவா இருக்கிறேன், நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என் டைரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிரியேட்டிவாகவும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ்.
in our production house and in our family and with the people that I am, ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் there is some confidence in the work that we are doing because இங்கே நிறைய புது டைரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க, என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுறவங்க. அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசினார் மேடையில். ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்கிறான். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது படம் அது எனக்கு. ஏன்னா ஆரியன் பேர் வச்சு ஃப்ளாப் கொடுக்கவே முடியாது என்னால், இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்ன திட்டுவாங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சரில் படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் see you all in theaters on July 11th. I'm sure we are going to have a good time. Thank you. Thank you so much, sir.